வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு நாகராஜ் அவர்கள். மறுபடியும் ஒரு முறை நாங்கள் யார் இவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஒன்றான மெய்தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த தேவனுடைய செய்தியை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை இலவசமாக பெற்று அனுபவிக்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதுமாக வேத புஸ்தகத்திலிருந்து 42வது சங்கீதம் 2வது வசனத்திலே இவ்விதமாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு ஜீவனுள்ள தேவனை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இப்பொழுது வாசித்த இந்த வாக்கியத்திலே ஒரு தேவனுடைய மனிதன் என் ஆத்துமா தேவன் மேலே என்றல்ல ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கும். ஜீவனுள்ள தேவன், எனவே அவர் ஒரு உயிருள்ள தெய்வம். என்னுடைய தாகம் என்று சொல்லுகிற வேளையிலே என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை எதன் மேலே இருக்கிறது என்று கேட்டால் ஒரு தேவன் மேலே என்றல்ல ஜீவனுள்ள தேவன் மேலேயே என்று அங்கே வாசிக்கிறோம். எனவே பைபிள் சொல்லுகிற தேவன் அவர் ஒரு ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறார், அவர் இன்றைக்கும் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதை நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே பைபிள் எழுதியிருக்கிறது, இந்த உலகம் எவ்விதமாக உண்டாக்கப்பட்டது என்று பைபிள் எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் என்கிறதான இந்த புத்தகத்திலே பைபிள்ல முதல் உள்ள அந்த தேவனுடைய வாக்கியம் விதமாய் சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒரு பொருளை உருவாக்குகிறதான் அந்த சிருஷ்டிப்பு என்கிறதான வார்த்தை. எனவே முதலிலே கடவுள் மாத்திரம்தான் இருந்தார். எனவே அவர் என்ன செய்தார் என்று கேட்டார், தம்முடைய வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்தார் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே விதமாக எழுதியிருக்கிறது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ளவைகளை அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த உண்டாக்கின தேவன் யார் என்று கேட்டால் ஒரு உயிரற்ற தெய்வம் அல்ல, ஜீவனுள்ள தேவன், ஒரு உயிருள்ள தேவன். எனவே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் பேசுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் தாம் சிருஷ்டித்த யாவையும் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். உயிருள்ள தெய்வம் பேசுகிறவராக மாத்திரமல்ல, அவர் பார்க்கிறவராகவும் இருக்கிறார். இந்த ஆதியாகம புத்தகத்திலே முதல் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, தேவன் அந்த மாதிரியாக உலகத்திலே அநேக காரியங்களை சிருஷ்டித்தார். அவைகளெல்லாம் சிருஷ்டித்த பிறகு பைபிள் எழுதியிருக்கிறது, தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று வேதத்திலே வாசிக்கும். அப்படி என்று சொன்னால் தேவன் பார்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையில ஜீவ சுவாசம் என்று வாசிக்கிறோம், ஜீவ ஆத்மா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் உயிருள்ள தேவன் தன்னுடைய சொந்த சுவாசத்தை மனிதனுக்கு ஊதி அவன் என்ன செய்தார் என்று கேட்டால் உயிருள்ளவனாக அவர் உண்டாக்கினார் என்று நாம் தேவனுடைய சொந்தத்திலே படிக்கிறோம். இன்னுமாக இந்த வேதத்திலே வாசிக்கிற வழியிலே ஆதாம் என்று சொல்லக்கூடிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த முதல் மனிதன் தவறு செய்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு விலகி போன சமயத்திலே அவர் கரிசனை உள்ளவராக, அன்புள்ளவராக அந்த மனிதனை தேடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவர் அவனோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். அருமையானவர்களே, பைபிள் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் இன்றைக்கு பேசக்கூடியவராக இருக்கிறார். தம்முடைய வசனத்தின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக அவர் இன்றைக்கு மனிதனோடு கூட அவர் பேசுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். உலகத்திலே ஒரு மனிதன் அந்த மாதிரியாக மரித்து போய்விட்டால் அந்த மனிதனுடைய தலைமாட்டிலே ஒரு மனைவி உட்கார்ந்து
4 பிள்ளைகளை விட்டுவிட்டு 4 லட்சம் ரூபாய் கடனை அந்த மாதிரியாக வைத்துவிட்டு போய்விட்டீர்களே என்று சொல்லி அந்த மனைவி 4 நாள் அல்ல 40 நாள் அழுதாலும் கூட அந்த மனிதன் பேச முடியாது, பார்க்க முடியாது, உதவி செய்ய முடியாது. அவன் ஒரு அசையாத நிலைமையிலே தான் ஒரே இடத்திலே அவன் படுக்கையிலே இருப்பான். எனவே செத்துப்போன மனிதர்கள் யாரும் கிரியை செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியினாலே அவர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பைபிள் எழுதியிருக்கிறது, அங்கே தோட்டத்தின் நடுவிலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டேன் என்று அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் உயிருள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் ஒரே இடத்துல இருக்கிறவர் அல்ல, அவர் அகில உலகத்திலும் அங்கே உலாவக்கூடியவராக, அவர் ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கும். இந்த பைபிளே சில தேவனுடைய மனிதர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தன்னோடு பேசின அந்த கர்த்தரை பார்த்து நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து தீயோரையும் நல்லோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, உயிரற்ற மனிதர்கள் பார்க்க முடியாது. ஆனால் உயிருள்ள தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட உறவாடக்கூடியவராக அவர் இருக்கிறார். இந்த பைபிளிலே 34ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் பேசுகிறவர், தேவன் பார்க்கிறவர், தேவன் அந்த மாதிரியாக பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவன் தான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், கிரியை செய்ய முடியும், காப்பாற்ற முடியும், உதவி செய்ய முடியும், அது மாதிரியாக விடுவிக்க முடியும். இந்த வேத புத்தகத்தை நீங்கள் படிக்கிற வேளையில எகிப்து என்கிறதான தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கி அவர்கள் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்தார். அவ்விதமாக வருகிற வேளையிலே அவர்களுக்கு முன்னாலே செங்கடல் இருந்தது. பின்னாலே பார்வோனுடைய சேனை அவர்களை துரத்தி கொண்டு வந்தது. முன்னாலே போனா கடல்ல விழுந்து சாகணும், பின்னால போனா பார்வோனுடைய கையில மாட்டிக்கொண்டு மறுபடியும் கொத்தடிமையலாக அவர்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், பைபிள் எழுதியிருக்கிறது, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வற்றி போக பண்ணினார் என்று வாசிக்கும். பாருங்கள், ஜீவனுள்ள தேவன் எவ்விதமாக அவர் கிரியை செய்கிறார். செத்துப்போன மனிதர்கள் கிரியை செய்ய முடியாது, அவர்கள் செயல்பட முடியாது. ஆனால் ஜீவனுள்ள தேவன் அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட முன்னுக்கும் பின்னுக்கும் போக முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே, ஒரு இக்கட்டான நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். செத்த மனிதர்களையும் ரட்சிக்க திராணி இல்லாதவர்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பி வாழ்க்கையை வீணாக்கி விட வேண்டாம். இன்றைக்கு உங்களை நேசிக்கிற, உங்களை பாதுகாக்கக்கூடிய, உங்களை விடுவிக்கக்கூடிய, உங்களை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால்தான் இந்த மனிதன், என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன செய்கிறது என்று கேட்டால் வாஞ்சையா இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் இந்த பூமியிலே வந்தார். அவர் இந்த மாதிரியாக அவர் ஜீவித்தார். சர்வலோகத்துடைய பாவத்துக்காக, ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்தார். தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தினார். எதற்காக என்று கேட்டால், பாவத்தினாலே வாழ்க்கையை சீரழித்து நம்பிக்கை இல்லாமல் வாழுகிற நித்திய நரகத்துக்கு பங்குள்ள மனிதனை அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து, பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலை செய்வதற்காக
அந்த பாவ தண்டனை ஏற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தேவன் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்தார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தினார். எனவே இன்றைக்கும் இந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் சிலுவையிலே உயிர் கொடுத்தவருடைய பிரதானமான நோக்கம் மனிதனை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த உலகத்திலே ஜீவனுள்ள தேவன் ஒருவர் மாத்திரமே பாவத்தை மன்னிக்கக்கூடியவர். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் அந்த மாதிரியாக அதிகாரம் இருக்கிறது. அவர் சொன்னார், யோவான் 10:10 எழுதியிருக்கிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் நம் யாரையும் அழிப்பதற்காக அல்ல, கொல்லுவதற்காக அல்ல, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை ஒரு ஜீவன் உள்ளவர்களாக ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் சொன்னார். சிலுவையிலே அவர் மரிக்கிற வேளையிலே தன்னுடைய ஜீவனை நானே அதை கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜீவனை விட்டார். அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து நம்மை நேசித்து நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடக்கிற நமக்கு உயிர் கொடுப்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அவர் ஜீவனுள்ள தேவன். அதோடு மாத்திரமல்ல, அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட இருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். யார் இவர்? மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன். உலகத்திலே பிறந்தவர்கள் வந்தவர்கள் எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். மரணத்தோடு கூட அவருடைய வாழ்க்கை முடிவடைந்து விட்டது. செத்ததுக்கு பிறகு யாரும் உயிரோடு வரவில்லை, வரவும் முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்தார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறபடி அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அவர் உயிரோடு கூட இருந்து அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அருமையானவர்களே, இது யாரும் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சத்தியம். இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டிலே அவர் அடக்கம் செய்ததான கல்லறை திறந்துதான் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் அனுதினமும் அதை போய் பார்த்து வருகிறார்கள். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வேதத்திலே வாசிக்கும். எனவே ஜீவனுள்ள தேவன். எனவே இந்த ஜீவனுள்ள தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், சிலுவையிலே நமக்காக மரித்து என்ன செய்தார் என்று கேட்டால், நம்மை ஜீவ மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன் ஜீவ மார்க்கம், செத்துப்போன ஒரு மார்க்கம் அல்ல, அது ஒரு ஜீவனுள்ள மார்க்கமாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே நமக்கு கிடைக்கிற நம்பிக்கையை பற்றி பைபிள் சொல்கிறது. அந்த 1 பேதுரு 1:4 எழுதியிருக்கிறது, அங்கே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாததும் சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை அளிக்கிறார். ஒரு உயிருள்ள நம்பிக்கை. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக அநேக பாடுகள் வந்தாலும், அநேக கஷ்டங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், அதன் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. என் ஆண்டவர் பார்க்கிறார், என் ஆண்டவர் கேட்கிறார், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்கிறதான அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறபடினாலே அவரே சார்ந்து அவரே பற்றிக்கொண்டு அவர்கள் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர் எழுதி கொடுத்த இந்த பைபிள் அது ஜீவ வசனம். இந்த வசனத்துக்கு இந்த மாதிரியாக உயிர் இருக்கிறது. நான் சொல்லுகிற வசனம்
அங்கே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய சீசர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு, நாங்கள் எங்கே போவோம் என்று அவர்கள் கேட்டார்கள். அருமையானவர்களே, உயிரற்ற நம்பிக்கைகளை நம்பி உங்களுடைய பணத்தையும் பொருளையும் செலவழித்து நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு அலசடைப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்களா? இந்த ராத்திரி வேளையில உங்களை நேசிக்கிற, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற, உங்களை ஜீவகாலம் முழுவதும் வழிநடத்தக்கூடிய, உங்களுடைய பாவங்களை மன்னித்து மரித்ததுக்கு பிறகு பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த மெய் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையோடு கூட ஒரு ஜீவ மார்க்கத்துக்குள்ளே, ஒரு ஜீவ வழியிலே நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதுதான் தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. ஆகையினால்தான் நாங்கள் வாரந்தோறும் யார் இவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இப்படியாயினும் நீங்கள் இந்த ஒரு நல்ல தெய்வத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இது உன்னை ஏமாற்றுகிற வேலை அல்ல. நீங்கள் இந்த வேதத்தை வாங்கி வாசியுங்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் எவ்விதமாக உங்களை நடத்துகிறார், உங்களை எவ்விதமாக விடுவிக்கிறார் என்பதை நீங்களும் அந்த மாதிரியாக அனுபவித்து பார்க்கலாம். எனவே என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? வெந்ததை தின்னுவிட்டு விதி வந்தால் சாவோம் என்று நினைக்க வேண்டாம். நான் கும்பிடுகிற தெய்வம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை நேசித்தாரா? எனக்காக உயிர் கொடுத்தாரா? அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறாரா? அவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பாரா? என்னுடைய நெருக்கத்திலும் என்னுடைய இக்கட்டிலும் எனக்கு உதவி செய்வாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். அவர் உயிரோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக வேதத்திலே இவ்விதமாக ஒரு வாக்கியம் நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அந்த 11, 12 வசனங்களே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளதான் ஒரு நித்தியமான ஜீவன் இருக்கிறது. இந்த ஆண்டவரை நீங்கள் நிராகரித்தால், இந்த இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொன்னால், உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் படிப்பு இருந்தாலும், நீங்கள் உலகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு கூட இருந்தாலும், அது ஒரு ஜீவனற்ற வாழ்க்கை. எனவே ஜீவன் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. எனவே நீங்கள் இதை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை ஒரு நல்ல சத்திய வழியிலே வழிநடத்துவதற்கு நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக, ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே நீங்கள் எவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய சத்திய வார்த்தையை கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக, இந்த ஜீவனுள்ள தேவனை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே மிகுந்த பயபக்தியோடு கூட உருக்கமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். நாங்கள் அறிவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் பார்க்கிறவராகவும் கேட்கிறவராகவும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த நல்ல தேவனை விசுவாசித்து இந்த ஜீவ மார்க்கத்துக்களை வந்து ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையோடு கூட நீங்கள் வாழும்படியான அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. வசனம் கேட்ட உங்கள் யாவரையும் அவருடைய கிருபையில வசனத்துக்கும் அவருடைய வல்லமையில் ஆவியானவருக்கும் நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவார்.